திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரக மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, இன்று 19ஆம் பாட்டுக்குரிய விளக்கத்தை திருவுருளை வேண்டி நிற்போம். இந்த உலகத்துல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான நிகழ்வு ஒன்று உண்டு. அதுதான் திருக்கல்யாணம், கல்யாணம். அது நாம எல்லாம் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி திருக்கல்யாண சமேதரா காட்சி தர்றார். அப்படி நம்ம கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணை பெற்ற தகப்பனார் அந்த பெண்ணினுடைய கையை பிடித்து மாப்பிள்ளையினுடைய கையில கொடுத்து, இந்த பெண் உனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் 4 வகை தானங்கள் நடக்கணும். அன்னதானம், ஆடை தானம், சொர்ண தானம், கோதானம். இதன் இந்த 4ஐ விட சிறப்பானது கன்னிகாதானம். ஏன்னா அதனாலதான் அதை தனியா சொல்றேன், இந்த கன்னிகாதானம். இந்த கன்னிகா மற்ற தானங்கள் யார் வேணாலும் பண்ணிடலாம். அன்னதானம் யார் வேணாலும் போடலாம், ஆடை தானம் யார் மூலமா வேணாலும் கொடுக்கலாம், சொர்ணதானம் யார் மூலமா வேணாலும் கொடுக்கலாம், கோதானம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த கன்னிகாதானம் மட்டும் பெண்ணை பெற்றவர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். அதனாலதான் அதை தனியா சொல்றேன். இந்த 5 வகை தானங்களிலும் சிறப்பானது கன்னிகாதானம். இந்த கன்னிகாதானம் செய்கின்ற பொழுது இந்த பெண்ணினுடைய கையை பிடித்து மாப்பிள்ளையினுடைய கையில வச்சு உனக்கு அடைக்கலம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பெண்கள் அதை நினைச்சு பாக்குறாங்க, சாமி எங்களுக்கு அப்படி ஒரு நாள் நடக்க போகுது, எங்களை இன்னொருத்தர் கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பெண் உனக்கு அடைக்கலம்னு சொல்லி கொடுக்க போறாங்க. ஆனா அப்படி வாங்குறவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? பல பாசுரங்களை சொல்றாங்க பாருங்க. உன்னுடைய அடியாராவே இருக்கணும். உன்னுடைய அடியார்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் மனவாட்டியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த பெண்கள் தெளிவா இருக்காங்க. அப்படி இருந்தாதான் என்னுடைய கரங்கள், என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய திருவடிக்கு பணி செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு எப்போதும் இருக்கணும் சாமி. அதுக்கு என்னுடைய கணவர் அடியாராக இருந்தா தான் ஒத்துழைப்பு கொடுப்பார். ஆகையினால உன்னுடைய அடியார்கள் எனக்கு கணவனாக வர வேண்டும். அப்படி எனக்கு அவங்க கணவனா கிடைச்சிட்டா சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, எங்க உதிச்சா என்ன, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என்னுடைய கணவர் என்னை இறை பணியில் ஆட்படுத்துகிறார். எங்கள் இருவரையும் ஆட்கொள்வதற்கு நீ இருக்கிற, எங்களுக்கு என்ன கவலை? சூரியன் எங்க உதிச்சா எங்களுக்கு என்ன? அந்த இருமாப்பு, இருமாந்தி இருப்பன்கொலோன்னு சொன்னார் இல்லையா அப்பர் சுவாமிகள். இறைவன் திருவடியிலே லயித்திருக்கின்ற அந்த இருமாப்பு, அந்த இருமாப்பை கொண்ட இந்த பெண்கள் அற்புதமாக பேசுகிறார்கள். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கள் எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். நாங்கள் எப்பொழுதும் உன்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்து விட்டாயானால், உன்னை சிந்திக்கின்ற பக்குவமுடைய கணவரை எனக்கு கொடுத்து விட்டாயானால், சூரியன் எங்கெழுந்தால் என்ன? அற்புதமான ஒரு நினைவு, அற்புதமான ஒரு கனவு. பெருமான், அருளல் பெருமான் எல்லோருக்கும் நல்வாழ்வை அருளி காப்பான் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க.